ஓகே. அப்ப இதுல நாங்க என்ன இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பிளைன் பண்றேன் பாத்துக்கணும். சரியா? அப்ப என்ன நான் சும்மா ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்துறேன். இந்த கணக்கு உங்களுக்கு விளங்கணுமென்றதுக்காக இந்த மெத்தட் நீங்க செய்யற இல்லை again சொல்றேன். இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்படி நீங்க இந்த பேப்பர்ல கேள்விக்கு விட செய்யணும்னு நான் சொல்லி தருவேன். சரிதானே? இது உங்களுக்கு இந்த கணக்கை நீங்க விளங்குறதுக்கா என்ன நடக்குதுன்ற விளங்கினு சொன்னா உங்களுக்கு செஞ்சுட்டு போறது ஈஸி ஆயிக்கும். சில ஆக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்னன்னு சொல்லி அதுதான் நான் உங்களுக்கு அந்த கேள்வி விளங்கணுமென்றதுக்காக தான் இப்படி சொல்லி தரேன். சரி? இப்ப நான் எடுத்துக்கிறேன். நான் இப்ப கேள்வியில 15 ரேலுன்னு தந்திக்கிறாங்க. பட் நான் எடுத்துக்கிறேன் 4ல் 3 உண்டு. ஒரு காணி ஒண்டிக்கிறேன். அதுல 4ல் 3 வெட்டி முடிக்கப்பட்டால் இந்த சொல்லி எடுங்க. இது எடுக்காம இப்ப நான் விளம்பரப்படுத்துறதுக்காக மட்டும். அப்ப அவர் அனுப்பிச்சேன்னு சொன்னா அப்ப 4ஆ பிரிச்சு அப்ப ஒரு காணிட மொத்த நீளத்தை சரிசமனா 4ஆ பிரிச்சுட்டு அதுல 3 பங்கு வெட்டி முடிச்சா 4ல் 3 வெட்டி முடிக்கப்பட்டது. ஒரு பங்கு எஞ்சிக்கிறேன். எவ்வளவு ஒரு பங்கு? 4ல் 1 பங்கு. ஏன்னா இந்த காணி பிரிக்கப்பட்டது 4ஆக. சோ அந்த எவ்வளவு வெட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது எது சார்பா சொல்லிக்கிறாங்க? 4 சார்பாத்தனை சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா அந்த காணியை சரி சமனாக 4 பங்கா பிரிச்சுட்டு அதுல 3 பங்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? வெட்டப்பட்டிருக்குது. சரிதானே? வெட்டப்பட்டு 4ஆ பிரிச்சு 3 பங்கு வெட்டப்பட்டிருக்குது. 4ல் 1 மீதியாக இருக்குது. சரிதானே? சோ 4ல் 4 பாக்கி சொன்ன மாதிரி தான். இதை நீங்க முழு பின்னமாக சொல்றேன்னு சொன்ன வெட்டவே இல்லைன்னு சொல்லி எடுத்த மாட்டா காணி வெட்டப்பட இல்லை முழு காணி அப்படியே இருக்கிறது அதை நாங்க பின்னத்துல சொல்றேன்னு 4ல் 4. ஏது 4ல் 4 இந்த காணி 4ஆத்தனை பிரிக்கப்பட்டு எவ்வளவு வெட்டப்பட்டு எவ்வளவு மீதின்னு பேசுறோம். அதனால வெட்டப்படுறதுக்கு ஃபுல் காணியும் பின்னத்துல சொல்றேன் 4ல் 4 அதாவது முழு பின்னம் 1க்கு சமன் இல்லையா? எப்பயுமே 1 சொல்ற இலக்கத்தை எங்களுக்கு எப்படி எழுதலாம்? பகுதி எண்ணம் தொகுதி எண்ணம் சமனாக எழுதினோம்னா அது 1க்கு சமன் எப்பயுமே. ஏன்னா 4 சுருக்கி நினைச்சேன்னா நான் 1 4 நான் 1 4 சோ 1 கீழே 1 தானே சமன். அப்ப 4ல் 4ன்றது 1 தான். 5ல் 5 எழுதினாலும் அது 1க்கு தான் சமன். 6ல் 6 எழுதினாலும் அது 1க்கு சமன். எப்படியோ நீங்க பகுதிக்கு சமனாக தொகுதியை போட்டா அது 1க்கு சமன். அதாவது முழு பின்னம் அது. அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கே முழு பின்னத்தை முழு பங்க 1 சொல்லி நாங்க எடுக்கிறதுக்கான காரணம் அதுதான். நீங்க பாத்திருப்பீங்க இந்த பின்ன கணக்கு செய்யும் போது ஆரம்பத்துல வெட்டப்படுறதுக்கு முதலோ ஏதோ உங்களோட கணக்கு வார மாதிரி இப்ப எங்கன்னா கான் வெட்டப்படுது. இப்ப ஏதோ ஒரு பகுதி வெட்டப்படுது இல்லாட்டி பங்கிடப்படுது வெட்டப்பட்டு கேக் துண்டு வெட்டப்பட்டு பகிரப்படுது எது எப்படி வந்தாலும் ஆரம்பத்துல பகிர்றதுக்கு முன்னுக்கு அதை எடுக்கிற நாங்க முழு பின்னம் 1 சொல்லி அதை பின்னத்துல நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னால் எவ்வளவாக அது வெட்டப்பட்டு கொடுக்கப்படுதோ அது சார்பாக மொத்தமா செல்லும். இப்ப இங்கன்னா கான்ல செல்லிக்கிட்டு 4ல் 3 வெட்டப்பட்டு முடிஞ்சிருந்து அப்ப அது ஆரம்பத்துல 4ஆ பிரிச்சு 4ஆ தான் பிரிச்சுக்கிறாங்க. அதனால மொத்தம் செல்லும் போது நாங்க 4ல் 4 தான் எழுதணும். 5ல் 5 6ல் 6 எப்படி எழுதல அப்படி யோசிக்கலாம். முழு பின்னம் 1 சொன்னா எப்படியும் எழுதலும் தானே. 5ல் 5 அது 1க்கு தான் சமன். 6ல் 6 1க்கு தான் சமன். 7ல் 7 1க்கு தான் சமன். எப்படி செல்லிட்டு போனாலும் 1க்கு தான் சமன் ஆகும். அது பகுதியின் தொகுதி சமனா இருந்தால் அது 1க்கு தான் சமன். அப்ப ஏன் நாங்க அப்படி எழுதுற இல்ல விருப்பமான மாதிரி எழுத இயலாதுன்னு சொன்னா இங்க கேள்வியை பார்க்கணும் நீங்க. இப்ப இந்த கேள்வியை பார்த்தா 15ல் 7 அப்ப அந்த கான் வெட்டப்பட்டு 15ஆக வெட்டப்பட்டு அதுல 7 பங்கு வேலை முடியுது வெட்டப்பட்டு. அப்ப காணி இந்த சாரி காணி எல்லாம் கான். அப்ப கான் 15 பங்கா பிரிக்கப்பட்டதால இங்க முழு பின்ன எப்படி சொல்லுவீங்க நீங்க? வெட்டப்படுறதுக்கு காணிட மொத்த நீளத்தை முழு பின்னத்துல சொல்லுங்க பாப்போம். எப்படி சொல்லலும்? 15 மேல் 15. எஸ் குட். 15ல் 15 அதாவது 15ல் 15 அந்த காணியை 15 பங்கா பிரிச்சு வச்சுக்கிறாங்க. 15 பங்கு அப்படியே இருக்கிறீங்க வேலை ஒன்றும் நடக்க இல்ல. பட் இங்க கேள்வி சந்திக்கிட்டு 15ல் 7 பங்கு என்ன செஞ்சு முடிஞ்சு வெட்டப்பட்டு முடிஞ்சுன்னு சொல்லிக்கிறாங்க. சோ 15ல் 15 தான் முழு முழு பின்னம். அதாவது இப்ப இங்க நீங்க எடுக்கணும் 15ல் 15 அதாவது 1 முழு பின்னம் 1. சில ஆக்கள் 1 எடுத்து செய்வாங்க முதலாவது முழு பின்னத்தை. அதாவது 1 எடுத்தாலும் சரி 15ல் 15 எடுத்தாலும் சரி ரெண்டும் ஒரே விஷயம் தான். 15 சுருக்கினா 1 தானே. ஆனா நீங்க பின்னத்துல எடுக்கும் போது முழு பின்னமாக இப்படி பின்னத்துல எழுதும் போது கட்டாயம் நீங்க அவதானிக்கணும் அங்க எத்தனை பங்கா அவங்க பிரிச்சுக்கிறாங்களோ அது அப்படித்தான் எடுக்கணும். அது சார் பார்த்தா நீங்க முழு பின்னம் எடுக்கணும். விருப்பமான மாதிரி எடுக்க இயலாது. சரியா? அதான் நான் சொல்ல வரேன். நீங்க இல்லாட்டி யோசிக்கணும். சில ஆக்கள் 1 எடுத்து செய்வாங்க முதல்ல முழு பின்னம் 1 எடுப்பாங்க. சில ஆக்கள் 15ல் 15 நாளோட சம்மந்தப்பட்ட அந்த குறித்த விஷயம் 4ஆ பிரிக்கப்பட்ட 4ல் 4 எடுப்பாங்க முதலாவது. 5ஆ பிரிக்கப்பட்ட 5ல் 5 எடுப்பாங்க. சில ஆக்கள் 1 எடுப்பாங்க. அப்ப அந்த வித்தியாசம் விளங்குறதுக்காக நான் அதை உங்களுக்கு விளம்படுத்தினேன். சோ எப்படியும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாம் வெட்டப்பட்டதுக்கு முழு பின்னம் 1 எடுத்துட்டு செஞ்சுட்டு போகலும் இல்லாட்டி 4ல் 4 5ல் 5 அப்படி கேள்விக்கு ஏற்படுத்திட்டும் போகலும். சோ நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்துவதில் விளங்கும். சரியா? சரி இப்ப இந்த கேள்வி வருவோம். நீங்க இப்படி பிரிச்சு எல்லாம் இந்த கேள்வி செய்யற இல்ல. சரியா?
நீங்க இந்த கேள்வி எப்படி செய்யணும் அதுக்கு மெத்தட் இருக்கிறேன் நான் சொல்லி தரேன். இப்போ ஒரு கேள்வி நல்லா அவதானிச்சீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த கேள்வி உங்களுக்கு ஈஸியா செய்யலாம். ரைட் மைக்கில் பாத்துங்க. ரைட் மைக்கில் ஆஃப் பண்ணி வச்சீங்க. சரி, நான் கேள்வி கேட்கறேன்னு கட்டாயம் மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. சரி டவுட் என்ன சரி நான் உங்களுக்கு கேட்கலும் விளாம்படுத்தினதில் விலங்கு இல்லைன்னா கட்டாயம் மைக் ஆன் பண்ணி கேளுங்க. நான் கேள்விக்கு விட கேட்கும் போதும் நீங்க மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ரைட் இந்த கேள்வியே பார்ப்போம். சரியா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் தான் செஞ்சுக்கிறீங்க. ஸோ அதில் சில பேர் சரியா இருந்துச்சு, சில பேர் பிள்ளையா இருந்துச்சு. ஸோ உங்களோட ஆன்சர் உங்கள்கிட்ட தானே இருக்குது, கொஞ்சம் அவதானிச்சிங்க. இப்போ இந்த கேள்வி எப்படி செஞ்சுட்டு போறேன்றது நல்லா பாத்துங்க. சரி ரைட். அப்ப இதுல முதல்ல என்ன விஷயம் சொல்றாங்க, ஒரு காணின் மொத்த நீளத்தில் எப்பயுமே ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபுல்லா வாசி முடிச்சிடுங்க குயிக்கா. ஒரு மேலோட்டமா வாசிட்டு திரும்ப எகெயின் வந்து ஒவ்வொரு விஷயமா வாசி வாசி தரவை குறிச்சுக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரஃப் தாள் ஒன்று எடுங்க. இப்ப ஓலோவல் எக்ஸாம்ல வந்து ரஃப் தாள் தருவாங்க தானே, வாங்கி இருக்க செஞ்சு பாக்குறதுக்கு தாள் கட்டாயம் வாங்கி வச்சீங்க. அதுல செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு முதல்ல அந்த கேள்வி. எனக்கு இந்த இடமில்ல தானே எல்லாம் செஞ்சுட்டு போறதுக்கு, இதெல்லாம் எழுதி வைக்க வேணாம் அப்படி. சரியா அப்ப அதுல எழுதி பார்த்துட்டு விடையின போடுங்க. சரியா தேவையான விஷயங்களை இங்க எழுதி விட்டா சரி பார்த்து பார்த்து ஃபர்ஸ்ட் அப்புறம் ரஃப் தாள் எடுத்து செய்ய போறீங்க. நீங்க என்ன செய்வீங்க, ஒரு காணின் மொத்த நீளத்தில் அப்ப ஒரு காணுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஒரு நீளம் உண்டிக்கும் இல்லையா, கான் எல்லாருக்கும் தெரியும். உங்களோட வீட்டு முன்னுக்கும் காணிக்கலாம். சோ நீளமாயிக்கும். அப்ப குறித்த ஒரு நீளமுடைய கான் எடுங்கள். இது ஒரு குறித்த நீளமுடைய கான். ரைட் அந்த கான் என்ன செய்யப்படுறான், 15 7 அப்படின்னு அர்த்தம் என்ன, அந்த கான் வந்து சரிசமனாக 15 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியுமே நீளத்துல சமனாயிக்கணும். அதான் முக்கியம். இப்ப நீங்க 15 பங்கா அந்த காணை பிரிக்கிறீங்கன்னா அந்த ஒவ்வொரு நீளமும் நீளத்துல சமனாயிக்கும், ஒவ்வொரு பங்கும் ஒவ்வொரு பகுதியும். சரியா அப்ப அந்த கான்ல 15ஆ பிரிச்சு அதுல 7 இப்ப காணை வந்து குட்டி குட்டியா அப்படி 15ஆ பிரிச்சுட்டு அதுல ஒரு 7 பங்கு என்ன செய்யப்பட்டிக்குது, வெட்டப்பட்டு முடிஞ்சா. அதுக்காக நீங்க 15ஆ பிரிச்சு 7 நிறந்திட்டீர்கள் ஒன்றும் செய்யற இல்லை. ரைட் நான் சும்மா விளங்குறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த காண்ட மொத்த நீளத்துல ஃபுல்லா ஒரு காணிக்குது. அதாவது இங்க 15ஆக கான் பிரிக்கப்பட்டதால வெட்டப்பட்டதுக்கு முழுப்பினம் என்ன காணிட 15 கான் வந்து வெட்டப்பட்டதுக்கு முதல் 15 பின்னத்துல செல்லலாம். இல்லாட்டி எங்களுக்கு அதை ஈக்குவல் பண்ணிலும் ஒன்றுக்கு, அதாவது முழுப்பினம் ஒன்றுக்கு சமன். 15 சுருக்கினா என்ன ஒன்று தானே. சில ஆக்கள் 15 போட்டு அதுல இருந்து இதை கழிச்சு கொண்டு போவாங்க. சில ஆக்கள் ஒன்றுல இருந்து கழிப்பாங்க. என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாம் வெட்டப்பட்டதுக்கு போது அது முழு பின்னம் ஒன்றுக்கு தான் சமம். சோ அந்த ஒன்று எடுத்து ஃபர்ஸ்ட் செய்யலும். இல்லாட்டி 15 எழுதலாம். ஏ 15 இங்கதான் 15 எப்பயும் இல்லை. ஏன்னா அங்க கான் வந்து 15 பிரிச்சு 7 பங்கு தானே வெட்டப்பட்டு பிரிக்கப்பட்டு 15ஆக. அப்ப காண இந்த 15 சார்பாக தான் நீங்க முழு பின்னத்துல செல்லணும். அதனாலதான் 15 இப்ப இப்படி வந்துட்டேன்டா ஒரு 8 7 முழு பின்ன எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். காண வந்து 8 வெட்டப்பட்டன்னு சொன்னா முழு பின்னம் என்ன, கான் வெட்டப்பட்டதுக்கு பின்னத்துல 8 தந்தேன்னு சொன்னா 8 8 ஓகே. மத்த எல்லாருக்கும் விளங்குற ஆக்கில் மட்டும் தான் ஆன்சர் பண்ற மாதிரி இதான் கேக்குறேன். மத்த எல்லாரும் விளங்குதா இல்லாட்டி விட தெரியும் பேசாமிக்கிறீங்களா சொல்லாம. நான் என்ன சொல்றேன் விளங்குதா, யாரு நபீஸ், மின்ஹா, ஷர்ஃபா? என்ன சரி டவுட் தான் கேளுங்க. சரியா ஓ சொல்லுங்க விளங்குதா. மைக் ஆன் பண்ணி பேச யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏசவும் மாட்டேன். சரியா பிள்ளைய விட சின்ன ஒன்றும் செல்லவும் மாட்டேன். ரைட் நீங்க ஆன்சர் பண்ண இல்லைன்னா தான் கொஞ்சம் எனக்கு கிளாஸை கண்டினியூ பண்றது கஷ்டமாயிருக்கு. ஏன்னா நீங்க ஆன்சர் பண்ணினா தான் உங்களை வச்சு அந்த கிளாஸ் எழுமிடியும். உங்களுக்கு கஷ்டமானதை நான் படித்தரணும். லேசானதை விட உங்களுக்கு எது கஷ்டமாகிறோ அதை நான் படுத்தணும். அதனாலதான் கேட்கிறேன். நீங்க பேசணும். ரைட் விடைகள் கேட்கும்போது வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரைட் சரியா இது எல்லாருக்கும் விளையாட்டு தானே. அப்ப வந்து இப்ப இந்த கேள்வியை நாங்க பார்ப்போம். சோ அடுத்த கேள்வி நீங்க கட்டாயம் எல்லாரும் செய்வீங்க. ரைட் செய்வீங்க. ஸோ நல்லா அவதானிச்சிங்க. இன்னொரு கேள்வி நான் தருவேன் உங்களுக்கு செய்யறது ட்ரை பண்ணிடுவேன். இப்போ இது கொஞ்சம் கஷ்டம் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் 2 கேள்வி தான் செஞ்சுக்கிறீங்க. அதனால நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கேள்வி தாரேன் நான். அப்ப 8 இல்லையா, கான் 8ஆ பிரிச்சு 7 பங்கு வெட்டப்பட்டு சொன்னா வெட்டப்பட மொத்த நீளம் என்ன வாய்க்கும், 8 ஈக்கும். அது 8ஆ பிரிச்சுன்னு சொன்னா இப்ப இங்க வந்து 15ஆ தானே பிரிச்சு பாருங்க. 15ல் 7 தான் வெட்டப்பட்டுன்றாங்க. அப்ப அந்த கானை வந்து 15ஆ பிரிக்கிறாங்க. 15 சமபாதிலா பிரிச்சுட்டு அதுல 7 பங்கை வந்து 1ஆம் நாள் வெட்டி முடிச்சிட்டாங்க. அப்ப பின்னத்துல சொன்னு சொன்னா அந்த கான்ல எவ்வளவு பங்கு வெட்டப்பட்டிக்குது, 15ல் 7
மொத்த நீளத்துல தான் 15 ஏழு. மொத்த நீளம் எவ்வளோ? 15 தான் மொத்த நீளம். அப்போ உங்களோட ரஃப் ஷீட்ல முதல்ல நீங்க எழுதணும் 15 அல்லது சில ஆக்கள் என்ன எழுதலாம், ஒன்று எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா 15 ஒன்றுக்கு சமம். ஸோ 15 உங்களுக்கு ஈஸின்னு சொன்னா 15 எடுங்க, இல்லாட்டி ஒன்று எடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாம் வெட்டப்படத்துக்கு முதல் முழு பின்ன ஒன்றுக்கு சமன். ஃபர்ஸ்ட் 15 நான் எடுக்கிறேன். 15 இருந்து வெட்டப்பட்டத்தை கழிச்சேன்னு சொன்னால் முதலாம் நாள் வெட்டப்பட்டதுக்கு பிறகு எவ்வளோ இனம் வெட்டத்துக்கு எஞ்சி இருக்குன்றது வரும். இந்த பின்ன கணக்கை பொறுத்த வரைக்கும் எஞ்சி இருக்கிறதுன்றது முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மீதின்னு சொல்லுவீங்களே, மீதி எழுதிட்டே போகணும் நீங்க. அது நான் ரஃப் ஷீட் எடுக்க சொன்னேன், சரியா? ரஃப் தான் எழுதி மீதி எழுதிட்டு போங்க, அது உங்களுக்கு ஈஸி ஆகும். மீதி எழுதாம போனீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு. இந்த கேள்வியில கேட்டாங்களோ இல்லையோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அந்த கேள்வி ஒரு ஃப்ளோல செஞ்சுட்டு போகணும், சரி? அப்பதான் இந்த பின்ன கேள்வி உங்களுக்கு ஈஸியா செஞ்சு முடிக்கணும். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கொண்டு செய்வீங்க, திரும்ப என்ன செஞ்சு திரும்ப தடை மாதிரி திரும்ப வருவீங்க, வாசி பார்த்துட்டு இவ்வளவு மீதின்னு பார்க்க வருவீங்க. ஏன்னா எனக்கு அது தெரியும், அந்த கணக்கு அப்படித்தான். ஸோ அதனால நீங்க ரஃப் ஷீட் எழுதி நான் செய்யற மாதிரி அந்த கேள்வி செஞ்சுட்டு போங்க, உங்களுக்கு அப்பதான் ஈஸி ஆகிக்கும். அது கேள்வியில அந்த கேள்வியில மீதி கேட்டோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை, கட்டாயம் நீங்க மீதி எழுதிட்டே போகணும், சரியா? ஏன்னா இந்த லாஸ்ட்டுக்கு வர நேரம் அது தேவைப்படும். அந்த மீதிகள் செஞ்சாதான் அந்த கடைசி கேள்வி செய்யலுமாய்க்கும். அதனாலதான் இப்போ டைம் எங்களுக்கு மீதப்படுத்துறேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்கள் அந்த மீதி எல்லாம் போட்டு போட்டு ரஃப் ஷீட்ல செஞ்சுட்டே போங்க. பிறகு அதை பார்த்து பார்த்து தேவையான விஷயங்களை இங்க எழுதி எழுதி விடுங்க. விடைய சரியா எழுதி விட்டீங்கன்னா சொன்னா சரி. அப்ப இப்ப நான் செஞ்சு காட்டுறதுல நீங்க ஃபர்ஸ்ட் ரஃப் ஷீட்லாம் எழுத போறீங்க, சரிதானே? நான் இந்த பேப்பர்ல இவடத்துல எழுதி காட்டுறேன், அப்பதானே உங்களுக்கு கேள்வியும் பார்க்கலுமாய்க்கும் விடையும் பார்க்கலுமாய்க்கும். அதனால இவடத்துல விளாம்படுத்துறேன். பட் நீங்க பேப்பர்ல எப்படி நான் எழுதுற மாதிரி சைட்ல எழுதி 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 வைக்கிறேன் இல்லை, சரியா? அப்படி செய்ய வேணாம். ஒரு நாள் ஒரு பேப்பர் ஒண்டி படுத்திக்கிறீங்கன்னு வைப்போம், எடுத்துங்க, அதில் எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எழுத போறீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு காணொண்டிக்கு மொத்த நீளம். மொத்த நீளத்துல 15 முதலாம் நாள் வெட்டப்பட்டாச்சு. வெட்டப்படுறதுக்கு முதல் அந்த காண எப்படி இருந்திக்கும்? 15 முழு பின்னம் ஒன்றாக இருந்திக்கும். ஸோ ஒன்று எழுதலாம், இல்லாட்டி 15 எழுதலாம். அது முதலாவது காண்ட மொத்த நீளத்தை பின்னத்துல எழுதி வச்சுக்கிறோம். ஸோ அதுல எவ்வளவு வெட்டப்படுற முதலாம் நாள்? 15 அப்ப வெட்டப்பட்டதை கழிக்கணுமா கூட்டணுமா? இப்ப சில பேர் வந்து கூட்டி இருந்தீங்க. கூட்டுறன் எப்ப நாங்க கூட்டுவோம்? நான் ஏன் நீங்க எழுதினதை செல்லி விளாம்படுத்துறேன்டா, நான் பேர் செல்ல இல்ல. இப்ப உங்களுக்கு விலங்கு தானே சிலாக்கள் கூட்டிக்கிறீங்கன்னா நீங்க செஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க, பார்த்து உங்களோட பிழையை திருத்தீங்க, அதுக்காகத்தான், சரியா? இப்ப பேர் சொல்லி நான் செல்ல இல்ல தானே, உங்களோட பிழைகள் கட்டாயம் திருத்தப்படணும். அப்பதான் நீங்க உங்களுக்கு விளங்கும் எப்படி எப்படி உங்களுக்கு பிழைகள் வருதுன்றது. அப்ப இங்க வந்து வெட்டப்பட்டு முடிஞ்சா அந்த வேலை முடியுது, அப்ப கழிக்கணும் இல்லையா? வேலை கூடுதுன்னு சொன்னாதான் கூட்டணும். இன்னும் கொஞ்சம் வெட்டுறதுக்கு ஈக்குதுன்னு சொன்னா கூட்டணும் நாங்க. இப்ப இங்க என்ன செய்யப்பட்ட ஒரு பகுதி வேலை முடியுதுன்னு சொன்னா ஆரம்பத்துல எவ்வளவு வேலை இருந்துச்சோ அதுல இருந்து முடிஞ்ச வேலை கழிக்கணும். அப்பதான் எவ்வளவு இன்னும் வேலை செய்யறதுக்கு மீதமாய்க்கின்றது வரும். அப்ப இங்க கழித்தல் தான், கூட்டல் ஒண்ணும் வராது. அப்ப அதனால இந்த கேள்வியை கொஞ்சம் விளங்கிங்க, இங்க கூட்டணுமா கழிக்கணுமான்றது. கட்டாயம் இந்த பின்னத்துல கூட்டல் வார இல்ல, ரைட்டா? பெருசா கூட்டல் வராது, கழித்தல் தான் கூட வரும். கூட்டல் தேவைப்பட்ட இடத்துல வரும், வராதுன்னு சொல்லல கேள்வியை பொறுத்து. நீங்க தான் அந்த கேள்வியை பார்த்து தீர்மானிக்கணும், கழிக்கணுமா கூட்டணுமான்றது. இப்ப முதலாவது என்ன, ஒரு மொத்த ஒரு காணொண்டிக்குது, அதுல குறித்த ஒரு பங்கு வெட்டப்பட்டு வெட்டப்பட்டவரும் உங்களுக்கு மீதி வேணும். இப்ப கேள்வியில கேட்டோ இல்லையா பிரச்சனை, கேள்வி நீங்க பார்த்தே இல்லை, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கணும். என்ன காண்ட நீளம் 15 அதுல 15 முதலாம் நாள் வெட்டப்பட்டு. அப்ப முதலாவது நாள் வெட்டப்பட்ட பிறகு எவ்வளவு இன்னும் வேலை எஞ்சிக்கிறன்றது விளங்கணும். ஏன்னா மொத்த வேலையை முடியலன்னு சொன்னால் 15 வெட்டப்பட்டாதான் மொத்த நீளம் முடியும், வெட்டப்பட்டு முடியும். நாங்க வெட்ட இல்லையா? அப்படி 15 7 வெட்டி முடிக்கிறாங்க, 7 பங்கத்தான். அப்ப இன்னும் கொஞ்சம் பங்கு மிஞ்சி தான் இருக்கும். சோ இன்னும் எவ்வளவு மீதின்றது நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கலும்? ஆரம்பத்துல இருந்ததுல இருந்து இப்ப முடிஞ்ச வேலையை கழிச்சாதான் மீதி வரும். சோ கட்டாயம் கீழே எப்படி மீதின்னு போடுங்க. மீதின்னு போட்டு வச்சுங்களேன், எஞ்சி எது ஒண்ணு லேசி மீதி எவ்வளவு மீதமாய்க்கிறோம் மீதின்னு போட்டுட்டு கட்டாயம் மீதி எழுதிங்க. மீதி எழுதி பாக்ஸ் பண்ணி வச்சுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல், அதுதான் தேவை. ஏன்னா மீதியைத்தான் அடுத்தது பாவிக்க போறீங்க. அடுத்த நாள் வேலைக்கு மிச்சது தானே அடுத்த நாள் செய்யறது. செஞ்ச வேலையை அடுத்து நான் செய்யறதும் இல்ல, ஆரம்பத்துல இருந்த வேலையை திரும்ப செய்யறவும் இல்ல. எந்த வேலையை நாங்க திரும்ப செய்வோம்? மீதம் செஞ்சு முடிச்சுட்டு மிஞ்சி இருக்கிறத தான் அடுத்த நாள் செய்ய போறோம். அப்ப மீதின்றது எவ்வளவு முக்கியமா இல்லையா? மீதின்றது மிக முக்கியம் இந்த பின்னத்தை பொறுத்தது. சோ மீதிகளை பாக்ஸ் பண்ணிட்டே போங்க, சரியா? ரைட். முதலாம் நாள் 15 அதாவது ஒன்று எடுக்கவும் மேலும் 15 எடுக்கவும் மேலும் மொத்தமா காண அப்படியே இருக்குது. அதுல 15 முதலாம் நாள் வெட்டுறாங்க. அப்ப முதலாம் நாள் வெட்டினத்துக்கு பிறகு இப்படி முதலாம் நாள் இப்படி போட்டுக்கோ மேலும் உங்களுக்கு வேணுமாண்டா. முதலாம் நாள் இதை சோட்டா குறிச்சிங்க. சோ முதலாம் நாள் 15 வெட்டப்பட்டா. சோ இப்ப 2ஆம் நாளுக்காக எவ்வளவு எஞ்சிக்குன்னு நாங்க பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? கழிக்கணும். 15 கழிங்க. இப்ப கழிக்க தெரியும் தானே? பின்னங்கள் எப்படி கழிக்கிற? 6ஆம் நாள்ல இருந்து படிச்சுக்கிறீங்க. பகுதி எண் சமனாக இருந்தால்
தொகுதி எண்ணை நேரடியாக கழிக்கலாம். கழிக்கலாம் தானே, அதுதான் தியரி. பகுதி என்ன கழிக்கிற இல்ல, பகுதிகள் ஒரே மாதிரி இருந்தா நேரடியாக தொகுதியை கழிக்கலாம். சோ பகுதி 15 15 தானே, சோ 15 வரப்போகுது. அப்ப கழிக்கிற இல்ல அப்படியே போட்டு ஒரு 15, 15ல இருந்து 7 போனா எவ்வளவு, 8. சோ 15ல் 8 தான் மீதி, அது இங்கே எழுத வேணும். சோ அதை மீதி இடத்துல இங்க எழுதி வைங்க, நான் உங்களுக்கு வழங்குறதுக்காக அந்த பக்கத்துல போட்டேன். சோ மீதி 15ல் 8 இதை பாக்ஸ் பண்ணுங்க. அப்படி ரஃப் ஷீட் ஒன்று எடுத்து எல்லாம் எழுதிக்கணும். அழகா எல்லாம் இல்ல, குயிக்கா உங்களுக்கு வழங்குறதுக்கு மாதிரி எழுதிட்டு போறா, அவ்வளவுதான். சரியா? சோ 15ல் 15 ஆரம்பத்துல இருந்தது, 15ல் 7 வேலை முடிஞ்சு. சோ அதனால ஆரம்பத்துல இருந்து முடிஞ்ச வேலையை கழிக்கிறீங்க. இவ்வளவுதான். இப்ப வேலை எஞ்சிக்குது, 2ஆம் நாளுக்காக எஞ்சின வேலை இதான். அப்ப இங்க 2ஆம் நாளும் போட்டு கேளுங்க. 2ஆம் நாள் எத்தனை செய்யணும், இதை ஃபுல்லா செஞ்சு முடிக்கவும் மேலும், இல்லாட்டி இதுலயும் கொஞ்சம் பகுதி எடுத்து செய்யவும் மேலும். கேள்வியை பார்ப்போம் நாங்க என்னன்னு. சோ முதலாவது ஒரு வேர்டை வாச்சத்தோட நாங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். அது மொத்த நீளம் ஈகுது 15ல் 15, இல்லாட்டி ஒன்று எழுதுவோம் மேலும். உங்களுக்கு 1ல இருந்து 15ல கழிச்சாலும் அதே விடதான் வரும். பாருங்க, நீங்க 1 போட்டாலும் பிழை இல்லை. சரியா? 15ல் 15 1 தானே சமன், முழு பின்னம் 1 எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒன்னாவது 1 எடுக்கல. 1ல இருந்து 15ல கழிக்க தெரியும் தானே, 15 1 15, 15ல இருந்து 7 போனால் 8. சோ 15 மேல் 8 இப்படி கழிச்சாலும் அதே விடதான் வரப்போகுது. சோ அதனால நான் 15 15 எடுத்து உங்களுக்கு ஈஸிக்காக விளாப்படுத்தினேன். உங்களுக்கு 1 ஃபர்ஸ்ட் போடுவோம் மேலும் முழு பின்னம், அது பிழை இல்லை. சரியா? ரைட். அப்ப நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், மீதி போட்டு வச்சுக்கிறோம். முதலாம் நாள் வெட்டப்பட்ட பிறகு எஞ்சி இருக்கிற வேலை 15ல் 8. சோ அதனை சொல்லிக்கிறாங்க, மொத்த நீளத்துல 15ல் 7 முதலாம் நாள் வெட்டப்பட்டாச்சு. சோ வெட்டப்பட்ட பிறகு இப்ப இந்த வேலை எஞ்சிக்குது. இப்ப அடுத்து என்ன சொல்றான்னு பாப்போம். வெட்டப்பட்ட அதே வேலை இங்க பாருங்க, எஞ்சிய நீளத்தில். எஞ்சிய நீளம் எது, அப்ப எஞ்சின நீளம் சொல்லுங்க. இப்ப எஞ்சின நீளம் என்ன, முதலாம் நாள் வெட்டப்பட்ட பிறகு எஞ்சின நீளம் என்ன? மைக்கோன் பண்ணி ஆன்சர் பண்ணணுமே. முதலாம் நாள் வெட்டப்பட்ட 15 மேல் ஒருத்தர் 15 மேல் 8ன்னு சொல்லிக்கிறாங்க. மத்த ஆகட்ட ஆன்சர் என்ன? முதலாம் நாள் வெட்டப்பட்ட அதே வேலை எஞ்சிய நீளத்தில். முதலாம் நாள் வெட்டப்பட்ட பிறகு எஞ்சின எவ்வளோன்னு பாக்குற முக்கியம் விளங்குறது தானே. சோ எஞ்சினதே எவ்வளோ, 15 மேல் 8. எஸ் சர்ஃபா 15 மேல் 8 கேட்டுச்சு. மத்த 2 பேரும் சொல்லுங்க. ஆக்கிலும் 15 மேல் 8. 15 மேல் 8. மின்ஹா 15 மேல் 8. எஸ் 15 மேல் 8. அது எல்லாரும் கிளியர் தானே, மத்தாக்கள் சொல்றதுக்கு ஒருத்தரும் செல்லல தானே இல்லையா, எல்லாரும் ஆன்சரும் ஓகே விளங்கிக்க முடியும். இது ஒரு கஷ்டமா இல்ல இல்லையா? அப்ப நீங்க அந்த என்ஜினதுன்றதுல இந்த இடத்துல தான் எல்லாரும் சிக்கிறேன். இந்த என்ஜின்ன்றது விளங்குற இல்ல சில ஆக்களுக்கு. அது என்ன, எங்க இருந்து அது எஞ்சிரு, எங்க எஞ்சும், முதலாம் நாள் முடிஞ்ச வேலையை பூரா எஞ்சிரு. அது இந்த மீதி போட்டு வைக்க சொல்றேன்னா, அது எஞ்சிய நீளம்ன்றது இதுதான். முதலாம் நாள் செஞ்சப்பட்ட வேலை 15ல் 7. அப்ப ஆரம்பத்துல இருந்த வேலையில இருந்து செய்யப்பட்ட வேலையை கழிக்கிறீங்க. இப்ப எஞ்சிடு கொஞ்சம் வேலை மீதி, அதான் மீதின்னு போட்டிக்கிறேன். எஞ்சியது மீதி எல்லாம் உண்டுதான். ரைட். இங்க எஞ்சினது நிலையத்துல மீதின்னு போட்டுங்க, அவ்வளவுதான். அவ எஞ்சினது எவ்வளவு, 15ல் 8. இப்ப எஞ்சின நீளத்தில் இப்ப பாருங்க, எஞ்சின நீளம் ஃபுல்லா அவங்க அடுத்து நான் செய்யவும் இல்லை, அதுல ஒரு பங்கை தான் செய்ய போறாங்க. பாருங்க, அப்ப இந்த இல் போடுறாங்க. எஞ்சின நீளத்தின் இன்னுன்னு சொன்னா என்ன, மெட்ஸ்ல என்ன செய்வீங்க, இன்னுக்கு பதில என்ன போட்டு செய்வீங்க, போர்ட் மாஸ் விதி. தரவுட்டு பெருக்கல். குட் குட், தர பெருக்கல் எப்படியோ சொல்லலாம், பெருக்கல் போட்டு செய்வீங்க. அதுதான் அந்த எஞ்சின நீளத்தின். எஞ்சின நீளத்தின்னு சொன்னா இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக முள்ள செஞ்சு காட்டேன். ரைட், கொஞ்சம் அவதானிங்க. அப்ப குயிக்கா அந்த கேள்வி செஞ்சுட்டு போய் தெரியுமா உங்களுக்கு, அது எப்படி செய்யறேன்னு விளங்கினா மட்டும். சோ எஞ்சின நீளத்தின், சோ எஞ்சின நீளம் எது, 15ல் 8. அப்ப பாருங்க, நான் சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக வேர்ட்ல எழுதி காட்டுறேன். 15ல் 8 அதான் சொல்ல வராங்க. ஏன்னா அவங்க எப்படி சொல்றாங்க, எஞ்சின நீளத்தில். அப்ப எஞ்சின நீளம் எவ்வளவு, 15ல் 8. அப்ப 15ல் 8 அதை நேரடியா சொல்ல மாட்டாங்க. 15ல் 8 சொல்லுவாங்களா இல்ல. அப்ப எஞ்சின சொல்ற வேர்டுக்கு பதிலா நீங்க என்ன போடணும், 15ல் 8 போடணும். அப்ப 15ல் 8 அதான் எஞ்சின நீளத்தில். சோ 15ல் 8 எவ்வளவு வெட்டப்படுது, 2ஆம் நாள், 4ல் 1 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. சோ அப்ப 2ஆம் நாள் வெட்டப்பட்டது சிலாக்கள் என்ன எப்படி தெரியுமா இப்ப செய்வாங்க, 4ல் 1 தான் 2ஆம் நாள் வெட்டப்பட்டதுன்னு எடுத்துருவாங்க. நிறைய பேர் அப்படி, ஏன்னா இது விளங்குறதுல இந்த வேர்டை விட்டுருவாங்க, சும்மா நோமலை வாச்சிட்டு போற. இந்த வேர்டு எவ்வளவு முக்கியம்ன்றது அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க, நல்லா அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஏன்னா இதை அப்படியே விட்டுருவாங்க, இது சும்மா வாச்சிட்டு போற. அதே வேலை எஞ்சின நீளத்தில் 4ல் 1 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. அப்ப குயிக்கா பாக்குறேன், என்ன 4ல் 1 தான் 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. சோ 2ஆம் நாள் வெட்டப்பட்டது எவ்வளவுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, 4ல் 1. அப்ப அது பிள்ளை, அது பிள்ளை.
அப்ப யாரும் சரி செல்ல ரெண்டாம் நாள் வெட்டப்பட்டது எவ்வளோன்னு சொல்லி குயிக்க சொல்லுங்க பாப்போம். ரைட் விளங்கி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னு உங்களுக்கு விளங்கும் என்ன செய்யணும்னு எடுத்து. இப்ப ரெண்டாம் நாள் வெட்டப்பட்டது எவ்வளோன்னு பின்னத்துல சொல்லுங்க. 15 ஒத்த ஆன்சர் 15 ரைட் மத்தவங்க 15 15 ஷர்ஃபா உங்களுக்கு வந்த ஆன்சர் செல்லும் ரைட் மத்த ஆக்கள் சொல்றதுக்காக செல்லவும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்க பாருங்க உங்களுக்கு எது வருதா சொல்லுங்க. 15 மத்த 3 பேரும் சொல்லிக்கிறீங்க. இப்போ உங்களோட ஆன்சர் மதா ஹஸ்னா என்ன ஆன்சர்? 4 ரைட் இன்னொரு வித்தியாசமான ஆன்சர் வந்து 4 3 பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வார ஆன்சர் சொல்லுங்க. ரைட்டா இப்ப நான் நேற்றும் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வார விட சரியா வரணும் இல்ல பிழையா வரணும் இல்ல நீங்க செஞ்சு பாக்குறீங்க உங்களுக்கு விளங்குறது சொல்றீங்க. அது பிழை ஆகிச்சா பிரச்சனை இல்லை திருத்தீங்க. பிழை வந்துச்சு எப்படி நான் செய்யணும்னு விளங்கிக்கிங்க. ரைட் இப்ப சில ஆக்கள் வந்து பிழையான விட சொல்ல பயப்படுறேன் மைக்கோன் பண்ணி மத்த ஆக்கள் சரியான விட சொல்லிடுவாங்க. அப்ப நான் பிழையா சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஒரு மாதிரியும் இல்லை. சரியா பிழையான விட சொல்லிட்டோம்ன்றதுக்கு ஒரு நாள் கவலைப்படக்கூடாது. நம்ம பிழையை திருத்தி சரியாகிட்டோமே சந்தோஷப்படணும். அதனால எப்ப கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்க சொல்றதுல எந்த வித பயமும் பட தேவையில்லை. ரைட் அதை நான் சொல்லுவேன். சரியா இப்ப நீங்க விட சொல்ல விடல சரியா தான் இந்த தான் விட சொல்லணும் இல்ல உங்களுக்கு நீங்க செஞ்சு பாக்குறீங்க எது வருதோ அதை சொல்லுங்க. அப்ப அது பிழைன்னு சொல்றேன் நான் பிழையை திருத்திங்க எப்படி அதை செய்யறது சரியா பாத்துங்க. அதுதான் முக்கியமான பிழையை திருத்தாம நீங்க அதே வச்சுட்டீங்கன்னா யூஸ்லெஸ் உங்களுக்கு பிரயோசனம் இல்லாம பேத்துடும். ஸோ எக்ஸாம்ல போய் நல்லா செய்யணுமா இருந்து இப்ப பிள்ளை விட்டா பிரச்சனை இல்லை. அதை திருத்தி நீங்க எக்ஸாம் வர நேரம் சரியாயிடும். சரியா ரைட் அப்ப இந்த வேர்டை கொஞ்சம் அன்லைன் பண்ணி வச்சிங்க. சில நிறைய இப்ப இந்த வேர்டை விட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே லேசா பாக்குறது. இந்த 4 ஒன்றானது 2ஆம் நாளில் வெட்டப்பட்டது. அப்ப லேசு 2ஆம் நாள் இந்த கேட்டீங்க 2ஆம் நாளில் காணின் மொத்த நீளத்தில் என்ன பின்ன வெட்டப்பட்டது 4 1 லேசு தானே தந்து தானேங்கிறாங்க. அப்ப பிழை வரும். பிழை இங்க ஒரு வேர்டை விட்டுட்டாங்க 4 1 வெட்ட இல்ல எஞ்சின நீளத்தில் 4 1 தான் 2ஆம் நாள் வெட்டப்பட்டு இந்த வேர்டையும் சேர்த்து வாசிக்கணும். எஞ்சின நீளத்தில் 4 1 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. ஸோ அந்த எஞ்சின நீளம் எவ்வளோ அது தெரியணும். எப்படி அது தெரியுற முதலாம் நாள் செஞ்சதுக்கு பிறகு நீங்க மீதி எழுதி வச்சீங்கன்னா குயிக்க தெரியும் மீதான் எஞ்சிக்கு இப்ப ரைட் அதுதான் நான் அந்த மீதி போட்டு வர சொன்னேன். இப்ப பாருங்க உங்களுக்கு இந்த மீதி கேட்கப்படவே இல்லை. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதலாம் நாள் வெட்டப்பட்ட பிறகு 2ஆம் நாளைக்கு வெட்டுறதுக்காக இல்லாட்டி முதலாம் நாளைக்கு வெட்டப்பட்ட பிறகு எஞ்சினது எவ்வளவுன்னு சொல்லி கேள்வி கேட்டிக்கிறாங்களா இப்ப சிலாக்கள் கேள்விக்குரிய விடைய மட்டும்தான் எழுதணும்னு யோசிப்பீங்க. இப்ப இது ரஃப்ஸாலனா மீதியை போட்டுட்டு போக சொல்றேன். ஏன்னா மீதியோட முக்கியத்துவம் வேணுங்கிற இந்த மீதி காணாம உங்களுக்கு 2ஆம் நாள்ல எவ்வளவு வெட்டாங்கன்றதை கண்டுபிடிக்க இயலாது இல்லையா. அது விளங்குற நான் சொல்றது இந்த மீதி இல்லாம 2ஆம் நாள்ல எவ்வளவு வெட்டப்பட்டேன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. அப்ப இந்த மீதி தேவை முக்கியம். ஆனா கேள்வியில கேட்கப்பட்டில்ல கேள்வியில அது ஒரு கேள்வியா வந்து இல்ல. பட் உங்களுக்கு இந்த 2ஆம் கேள்வி செய்யறேன்டா இந்த மீதி கட்டாயம் வேணும். ஏன்னா இந்த மீதியில எஞ்சினத்துலதான் 4 1 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. அப்போ உங்களுக்கு இந்த மீதி தேவையா இல்லையா. அப்ப அதனாலதான் இப்ப பின்னம் செய்யும் போது ஒரு ரஃப்தால் எடுங்க நான் சொல்ற மாதிரியே நீங்க செஞ்சுட்டு போங்க. சரியா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கேள்விக்குரிய விட எழுத போவானாம் வாசி என்ன சொல்றாங்களோ அப்படியே படிப்படி எழுதிட்டே போகணும். ரஃப்தார்ல கடைசிக்கு தான் இந்த கேள்விக்கு விடைய எழுத பார்த்து உங்களுக்கு எழுதி கேளும். சரியா முதல்ல ஒரு ஃப்ளோல வாசி சொல்ற விஷயத்தெல்லாம் எழுதி மீதி எழுதி வாங்க தெளிவா ஷோர்ட்டா. இது முதலாம் நாள் இது 2ஆம் நாள்ல மீதி ஆயினது. அப்படி ஷோர்ட்டா மீதி போட்டுட்டு மீதியை பாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. அப்ப அது உங்களுக்கு யூஸ் ஆயிக்கும். அது பிறகு கேள்வி வாச்சோ ஒரு கேள்விக்கு விடைய நாங்க இதை பார்த்து ஃபில் பண்ணிடும். சரிதானே ரைட் அப்ப 2ஆவது விஷயம் சொல்றாங்க அதே வேலை எஞ்சின நீளத்தில் 4 1 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. இப்ப நான் அடுத்த கேள்வியை நான் பார்க்கல கேள்வியில கேட்டாக்குது இல்லையான்னு நான் பட் எழுதிட்டு போறேன். 2ஆம் நாளுக்கு எஞ்சினது எவ்வளவு வந்து எழுதி வச்சுக்கிறோம். 15 8 4 1 தான் 2ஆம் நாளுக்கு எஞ்சிக்குது. சோ அப்ப 2ஆம் நாள் எஞ்சினது எவ்வளவுன்னு காண வேணுமா இருந்தா இதை சுருக்கி எடுக்கணும் நீங்க. அவங்க தானே சொல்றாங்க எஞ்சின நீளத்தில் 4 1 2ஆம் நாளில் வெட்டப்பட்டது. சோ 2ஆம் நாள் எவ்வளவு வெட்டப்பட்டன்னு பார்க்கணுமா இருந்தால் இந்த 15 8 4 1 எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கணும். இதுக்குதான் நீங்க போர்ட் மாஸ் விதியெல்லாம் படிச்சுட்டீங்க. இன்னொன்று சொன்னா தர. சோ அப்ப 15 8 தர அதாவது பெருக்கல் 4 1 போடுறீங்க. போட்டுட்டு இப்பயே சுருக்குங்க. இப்ப இந்த பின்னதை சுருக்க தெரியும் தானே உங்களுக்கு வெட்டி சுருக்கிறது எல்லாம் தெரியும் தானே. யாரும் டவுட் இருக்கிறாது எப்படி வெட்டி சுருக்குறேன் இப்படி நேருக்கு நேரம் சுருக்க இயலாது. இந்த பின்னத்திர பகுதி எண்ணையும் இந்த பின்னத்திர பகுதி எண்ணையும் வெட்ட இயலாது. இந்த பின்னத்திர தொகுதி எண்ணையும் இந்த பின்னத்திர தொகுதி எண்ணையும் வெட்ட இயலாது.
பகுதி பகுதி தொகுதி தொகுதி வெட்ட இயலாது வேற வேற பின்னத்துல. இப்ப ரெண்டு பின்னத்தை ஒப்பிடும் போது பகுதியையும் வெட்டி சுருக்க இயலாது, தொகுதியையும் வெட்டி சுருக்க இயலாது. மாறித்தான் வெட்டி சுருக்கணும். பகுதியையும் தொகுதியையும் சுருக்கணும் வெட்டி. குறித்த ஒரு பின்னத்துல பகுதியையும் தொகுதியையும் இல்லாட்டி அடுத்த பின்னத்தோடையும் மாறி மாறி பகுதி தொகுதி வெட்டி சுருக்கணும். நேரடியா பகுதியையும் தொகுதியையும் வெட்டி சுருக்க இயலாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சில ஆகல இந்த வெட்டி சுருக்கத்திலையும் டவுட் ஈக்கலாம். அப்படி இருந்தா சொல்லுங்க, ரைட், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிழையா செய்யறீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். கணக்கு பேசிக் தானே அதெல்லாம். ஆகும் பேசிக் 6ஆம் ஆண்டுல இருந்து பின்ன சுருக்கள் எல்லாம் படிச்சுட்டு தான் வரீங்க. பின்ன கூட்டல் அதெல்லாம் படிச்சீங்க. இப்படி பெரிய கணக்கு வரும்போது எல்லாம் தேவைப்படுறோம் உங்களுக்கு. 12ஆம் ஆண்டு வரும்போது நீங்க பின்ன கூட்டல், பின்ன கழித்தல், பின்னங்களை எப்படி பெருக்கிறது அதெல்லாம் படிக்கிற இல்லை. அதெல்லாம் நீங்க அதை 6ஆம் ஆண்டுல இருந்து படிச்சுட்டீங்க. இப்ப எங்கிட்ட கணக்குக்கு அது தேவைப்படுது. அதெல்லாம் வந்து நாங்க நேரத்தோட படிச்சு வச்சுக்கிறோம். அப்ப அதெல்லாம் மறக்க இயலாது. மறந்தேன்னு சொன்னா கொஞ்சம் திரும்ப மீட்டி பாத்துக்க எப்படி பின்னங்களை பெருக்கிறது. மறந்தேன்னா புக்கு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு புக்கோல எடுத்து பேசிக்கோல கொஞ்சம் படிங்க. அது பிரச்சனை இல்லை. டைம் இருக்கிற நேரம் இல்லையா? வாங்க சொல்றான், நான் முடிஞ்ச ஸ்டார்ட் பண்றேன். நீங்க அப்படி ஏறிங்க. 40 நிமிஷத்துக்கு ஒரு கை கட் ஆகும். அப்படி கட் ஆகினா எகெயின் அதே லிங்க்ல ஜாயின் ஆகி வாங்க. ஓகே, இப்ப பாப்போம். இப்ப இந்த கண்டினியூஸ் பார்த்துட்டே வாங்க. இப்போ மறந்துடாங்க என்ன செஞ்சுட்டு வரது ஞாபகம் வச்சீங்க. ஸோ அதை அப்படியே மீதி கட்டாயம் போடணும்னு தான் மறக்க வேணாம். கேள்வியில மீதி கேட்டோ இல்லையோ, பட் அடுத்த கேள்வி செய்யறது கட்டாயம் அந்த மீதி தேவைப்படும். அதை நான் சொல்ல வரேன். மீதியை கட்டாயம் எழுதி பாக்ஸ் பண்ணி வச்சீங்க. சரி, ரைட். ஜூம் இன்னும் 10 நிமிஷத்துல கட்டாகும். எகெயின் ஜாயின் ஆகி வாங்க அதே லிங்க்ல. அப்ப மீதி எழுதிட்டேங்க. முதலாம் நாள் அப்புறம் மீதி எழுதிட்டேங்க. சோ மீதியின் அதாவது மீதி எவ்வளவு 15 15 4 ஒன்று எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் 2ஆம் நாள் செய்யப்பட்ட வேலை. அவங்க தானே சொல்லிக்கிறாங்க, எஞ்சிய நீளத்தில் 4 ஒன்றானது 2ஆம் நாளில் வெட்டப்பட்டது. சோ எஞ்சிய நீளத்தில் 4 ஒன்று எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாதான் அதுதான் 2ஆம் நாள்ல வெட்டப்பட்டது. சோ அப்ப நீங்க காணுங்க எவ்வளோன்னு சொல்லி. எப்படி 15 தர 4 ஒன்று. சோ இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா வார விடதான் 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. எப்படி சுருக்கலாம்? நான் இங்க வெட்டி சுருக்கி காட்டுறேன். சும்மா 4 சுருக்கலாம் தானே. இங்க 2 வரும். சோ 15 2 சரிதானே? இப்ப எவ்வளவு 2ஆம் நாள் வெட்டப்பட்டது எவ்வளவு? 15 2. இப்ப ஓகே தானே? நீங்க நிறைய பேர் சொன்னீங்க அந்த ஆன்சர். ஓகே, இப்ப விளைஞ்சா எப்படின்னா 2ஆம் நாள் வெட்டப்பட்டது கண்டது. இதான் 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. அது அவங்க தானே சொல்றாங்க, எஞ்சின நீளத்தில் 4 ஒன்றானது அதுதான் 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. அப்ப எஞ்சின நீளத்துல 4 ஒன்று எவ்வளவு நீங்க கண்டுபிடிக்கணும்.
இதுதான் 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. அப்ப மீதி இதுதான் மீதி. உங்களுக்கு மிஞ்சி இந்த வேலை இவ்வளோ, பட் 2ஆம் நாள் முடிஞ்ச வேலை இவ்வளோ 15ல் 2. அப்ப இன்னும் மிஞ்சுமா இல்லையா? ஏன்னா மீதி 15ல் 8. அப்ப ஃபுல்லா செஞ்சு முடிக்க இல்லை. இப்ப திரும்பியும் வேலை எஞ்ச போகுது. அப்ப எஞ்சினது போட்டு வைங்க. அப்ப 15ல் 8ல இருந்து சோ 2ஆம் நாள் செய்யப்பட்ட வேலை எவ்வளவு? 2ஆம் நாள் செய்யப்பட்ட வேலை அப்ப இன்னும் ஷோர்ட்டா குறிச்சிங்க. 2ஆம் நாள். சோ 2ஆம் நாள் செய்யப்பட்ட வேலையை நான் 2ன்னு போட்டுட்டு 15 2ன்னு எழுதுறேன். ரைட்? 2ஆம் நாள் செய்யப்பட்ட வேலை உங்களுக்கு வழங்குற மாதிரி ஷோர்ட்டா குறிச்சு போனா சரி. இப்ப 2ஆம் நாளை பிறகு எவ்வளவு இந்த ஒரு வேலை முடிஞ்சா ஒரு செய்யறதுக்கு வேலை மிஞ்சி இருந்தால் எஞ்சி இருந்தால் அதை கட்டாயம் நீங்க அடுத்து எழுதித்தான் ஆகணும். சரிதானே? சோ இப்ப எஞ்சினது காணணும். இப்ப யார் சரி சொல்லுங்க பாப்பா அடுத்தது. அப்ப 2ஆம் நாள் செஞ்ச வேலை 15 2ன்னு தெரியும். 2ஆம் நாள் செஞ்ச பிறகு இப்ப வேலையில எவ்வளவு எஞ்சி இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும் நாங்க? 2ஆம் நாள் வேலை முடிஞ்ச பிறகு இந்த வேலையில எவ்வளவு எஞ்சி மீதமாயிக்குன்னு பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? பின்னத்தை செல்ல தேவையில்லை, என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் நாங்க அதை சுருக்கி எடுப்போம் விட. 2ஆம் நாள் செய்யப்பட்ட பிறகு 3ஆம் நாள் செஞ்சேன்னு சொன்னா செய்யறதுக்காக எவ்வளவு வேலை மீதமாயிக்கும், அதுக்கு என்ன செய்யணும் நாங்க? எப்படி கண்டுபிடிக்கிற? எதால கழிக்கணும்? இந்த கேள்வி நீங்க கண்டினியூஸா சரியா தொடர்ச்சியா பார்த்துட்டே இருந்து அந்த ஃப்ளோல வந்தா விளங்கும். சரியா? அப்ப வேற யோசனை போயிட்டு வேற வேலை செஞ்சுட்டு இருந்தா இது விளங்காது உங்களுக்கு. சோ இங்கேயே அவதானீங்க. எப்படி நான் காணலாம்? ஒருத்தர் சரி செல்ல இல்லையே, நான் நான் பாக்குறேன் என்ன இவ்வளவு ஈஸியா விளம்பப்படுத்தி சின்ன பிள்ளைக்கு மாதிரி விளம்பப்படுத்துகிறேன். சோ ஆன்சர் கூட்டணுமா டீச்சர்? இப்ப இங்க கூட்டல் வருமானு யோசிங்க பாப்போம். வேலை குறைஞ்சிட்டே வருது இல்லையா? ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய செய்ய அடுத்த நாளைக்கு வேலை குறையுமா கூடுமா? அதை யோசிச்சு பாருங்க சும்மா நோமலா. கழிச்சோம். அப்ப குறையுது, வேலை குறையுதுன்னா கழிச்சிட்டு தான் போகணும் செஞ்ச வேலை. இப்ப யோசிங்க, உங்களோட வீட்டுல நிறைய வேலை இருக்குது இல்லையா? இப்ப பெருநாள் வருது இன்ஷால்லா. அப்ப என்ன செய்வீங்க? நிறைய வீட்டுல வேலைகள் இருக்கும், ஒவ்வொருத்தரும் பிரிச்சு பிரிச்சு கொடுப்பீங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் வேலை செய்ய செய்ய வேலை கூடுமா குறையுமா? கூடிட்டா போகும். வேலை செய்ய செய்ய குறைஞ்சிட்டு தானே போகும். அப்ப கழிக்கணும் இல்லையா? இந்த வேலை முடிஞ்சுட்டு நீக்கிட்டு தான் வருவீங்க. இந்த வேலை முடிஞ்சு அப்ப வேலை குறைஞ்சிட்டு தான் வரும் உங்களுக்கு. இன்னும் வேலை யாரு சரி தாராங்க, இங்க ஒரு வேலை இருக்குது இன்னொரு வேலை இருக்குது இதையும் செய்யுங்கன்னு சரி உங்களுக்கு இன்னும் வேலை தரத்தான் வேலை கூடும். அப்ப கூட்டணும். அங்க வேலை கூடுதுண்டா கூட்டணும். எந்த ஒரு விஷயம் வேலை மட்டும் இல்ல, ஏதோ ஒன்று உங்களுக்கு இன்னும் தரப்படுதுண்டா கூட்டணும். உங்கள இருந்து அது போகுது, வேலை குறைஞ்சிட்டு போகுது, இக்கிட்ட சாமான் விற்கப்படுது, நாங்க சாமான் குறைஞ்சிட்டு போகும் இல்லையா? ஏதோ படியே யோசிங்க, அப்படி இயற்கையா யோசிங்க. நீங்க இப்ப உங்களுக்கு டவுட்டா இருந்த பின்ன மாதிரி பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் நான் சொன்னேன். சும்மா இயற்கையா யோசிச்சு பாருங்க. இந்த பின்ன வந்து என்ன நடக்குது? வேலை முடிஞ்சிட்டு தான் வருது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் 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 வேலையா கான் வெட்டுறதானே. கான் வெட்ட வேண்டிய நீளம் கூட்டிட்டு போகுமா குறைஞ்சிட்டு போகுமா? இன்னும் வெட்டைகிறது குறைஞ்சிட்டு தான் போகும். அப்பதானே வேலை முடியும் இல்லையா? அதனோட நோக்கம். கான் நீளம் வெட்டுறாங்கன்னு அப்ப கழிச்சிட்டு தான் போகணும். இங்க அடுத்த நான் எவ்வளவு வேலைக்கு இருந்து சொன்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே இருந்த வேலையில இருந்து நாங்க செஞ்சு முடிச்ச வேலையை கழிச்சு அதை நோமலா யோசிங்களை பின்னத்தை விட்டுட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. 1ஆம் நாள் கொஞ்சம் வேலை செய்யறீங்க உங்களோட வீட்டுல, 2ஆம் நாள் கொஞ்சம் வேலை எஞ்சிக்குது. அப்ப மிச்சமாகிற வேலையில தான் திரும்ப வேலை செய்ய போறீங்க. ஏன்னா ஏற்கனவே செஞ்சு முடிஞ்சு அந்த வேலை முடிஞ்சு செய்ய இருக்கிற மீதமா இருக்கிற வேலையில இருந்து 2ஆம் நாள் நீங்க செய்யற வேலையை கழிச்சு விட்டீங்கன்னா திரும்ப 3ஆம் நாளுக்கு எவ்வளவு எஞ்சிக்குன்னு வரும். திரும்ப 3ஆம் நாள் மீதமா இருக்கிற வேலையில இருந்து 4ஆம் நாள் எவ்வளவு செய்யறீங்களோ அதை கழிச்சு 5ஆம் நாளுக்குரிய வேலை எவ்வளவு செய்யறது வரும். சோ அதன்படி யோசிச்சு செல்லுங்க. இப்ப 3ஆம் நாள் வெட்டுறதுக்காக எவ்வளவு எஞ்சிக்கும் மீதமாய்க்கும்? 3ஆம் நாளுக்காக மீதமாயிருக்கும்ன்றது எப்படி பார்க்கலுமே எனக்கு. ஏ சைலண்ட் விலங்க இல்லையா கேள்வி? ஃபர்ஸ்ட்டுக்கு மைக் ஆன் பண்ணி போட்டிக்கு விட சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்ப யாருமே சைலண்ட் ஆகிறீங்க எல்லாரும். இது விளங்கிச்சா என்னண்டு? இப்ப எகைன் எல்லாம் படுத்தினேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இந்த பின்னத்துக்கு வர எகைன் சொல்றேன் பாருங்க. ஆரம்பத்துல ஃபுல் காணும் அப்படியே இருக்குது வெட்டுறதுக்கு, முழு காணும் அப்படியே இருக்குது 15 15 எடுத்துக்கிறோம். சோ அதுல இருந்து எவ்வளவு வெட்டப்படுது? 15 7 வெட்டப்படுது. இது முடிஞ்ச வேலை இப்ப இது. அப்ப
இருந்த வேலையிலிருந்து முடிஞ்ச வேலையை கழிச்சால் அடுத்த நாளுக்காக எஞ்சி இருக்கிறது வரும். ஸோ ஆரம்பத்தில் இருந்தது 15 ஃபுல் வேலை அப்படியே இருக்குது. அதுல 15 7 வெட்டு முடியுது. அப்ப 2ஆம் நாளுக்கு எவ்வளவு எஞ்சிக்கும்? ஆரம்பத்துல இருந்ததுல இருந்து வெட்டினத்தை கழிச்சோம், மீதி எடுத்தோம், அதுதான் அடுத்த நாளுக்காக எஞ்சிக்கிறது. அப்ப 2ஆம் நாள் எஞ்சின வேலை அவ்வளோதையும் 2ஆம் நாள் செய்ய இல்லை. எவ்வளவு செஞ்சுக்கிறாங்க? இந்த எஞ்சினத்துல 2ஆம் நாளுக்காக மீதமா இருக்கிற வேலையின் 1/4 பங்கத்தான் 2ஆம் நாள் வெட்டுறாங்க. அப்ப 2ஆம் நாள் வெட்டினது எவ்வளவு கண்டுபிடிக்கிறபடி 15 8 1/4 எவ்வளவு பார்த்தா 15 2. அப்ப இந்த பின்னதை தான் 2ஆம் நாள் செஞ்ச வேலை இவ்வளவுதான். இந்த 2ஆம் நாள் வேலை செஞ்ச எதுல இருந்து வேலை செஞ்ச மீதமா விரதத்துல இருந்து இவ்வளவு வேலை செய்யப்பட்டிருக்குது. வேலை எஞ்சிருந்த வேலை 15 8, அதுல செஞ்சு முடிச்ச வேலை 15 2 தான். அப்ப அடுத்த நாளுக்காக எவ்வளவு எஞ்சி இருக்கும்னு கேட்டா என்ன செய்யணும்? இப்ப சொல்லுங்க. கொஞ்சம் நோமலா பாருங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிக்காம நான் சொல்ற ஃப்ளோல கொஞ்சம் பாருங்களே, ஆன்சர் பண்ணுங்களே யாரு, சரி பாப்போம். ஷர்ஃபா, இதுக்கு என்ன ஆன்சர்? எப்படி எடுக்கலாம் ஆன்சர்? ஆகில், நபீஸ், மின்ஹா. இப்ப கிளாஸ்ல ஈக்கிறீங்களான்னு சரி மைக் ஆன் பண்ணுங்க பாப்போம் எல்லாரும். இப்படி சைலண்டா எத்தனும் இல்லாம மாதிரி தானே இருக்குது. நான் ஈக்கிறீங்க நான் மைக் எல்லாம் ஆன் பண்ணுங்களே. ரைட், ஈக்கிறீங்க. எப்படி ஆன்சர் எடுக்கலாம்? உங்களை செல்லியே தந்துட்டேனே பாருங்க. மீதமாய்க்கிற வேலை இது, மீதின்னு போட்டு வச்சுக்கிறேன். சரியா? இந்த மீதத்துல எல்லாமே நீங்க செய்ய இல்ல. நீங்க எதை செய்யறீங்க? 15 2 தான் செய்யறீங்க வேலை. சரியா? மீதமாய்க்கிறது 15 8, அது ஃபுல்லா அடுத்த நாள் செய்ய இல்ல 2ஆம் நாள். அதுல 15 2 வேலையை தான் செய்யறீங்க. அப்ப திரும்ப எஞ்சினது காணணும். ஒரு வேலை முடிய முடிய மீதமா எவ்வளவுக்குன்னு கண்டுட்டு போகணும் நீங்க. அப்ப மீதமா இருந்தது 15 8, அதுல 15 2 வேலை செய்யப்படுதுண்டா திரும்ப எவ்வளவு மீதமாய்க்குன்னு எப்படி காணலும்? எப்படி காணலும்? எதுல இருந்து எதை கழிக்கணும்? இங்க பாருங்க, இருந்த வேலை இவ்வளவுதான் 15 8, அதுல 15 2 வேலை முடிஞ்சு. இப்ப எவ்வளவு மிச்சமாய்க்கிறது? எதுல இருந்து எதை கழிச்சா வரும்? யோசிச்சு பாருங்க. 15 2 15 2. பின்னம் இல்லாம சும்மா யோசிங்க. இவ்வளவு வேலை கையில இருக்குது, இவ்வளவு வேலை செஞ்சு முடிஞ்சு. அப்ப மீதமாய்க்கிறேன்னு பாக்குறேன்டா இருந்த வேலையில இருந்து, உங்கள்ட்ட கையில இருந்த வேலையில இருந்து. சும்மா யோசிங்க, கையில வேலைக்கு அது உங்களுக்கு விளங்குறதுக்கா? சரி, இவ்வளவு வேலைக்குது இப்ப உங்களுக்கு செய்யறதுக்கு பாத்துட்டீங்க, இவ்வளவு வேலை வச்சுட்டீங்க என்னன்னு செய்யறதுக்கு. சோ ஆனா எல்லாம் செய்யல, என்னால 2ஆம் நாள் செய்ய கஷ்டம், கொஞ்சம் தான் செய்யறீங்க. செஞ்ச வேலை எவ்வளவு? அப்ப இருந்த வேலையில இருந்து செஞ்ச வேலையை கழிச்சு விட்டா திரும்ப எவ்வளவு மிச்சமாய்க்கிறேன் வரப்போகுது. ஓகே, எல்லாருக்கும் விளையிட்டா? 15 8 இந்த 15 2 கழிக்கணும்ன்றது ஓ டீச்சர். ஓகே குட். விலைனா ஓகே ரைட். நீங்க பெருசா பாக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப